ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிக்கல்சன். நம்ம இன்றைக்கி சுக்குனாரி இருக்க போகிறோம். கிறிஸ்மஸ் வந்துனாலே குடில் கட்டது வழக்கம் தான். அந்த குடிலுக்கு தேவையானது சுக்குனாரி. அது இருந்தால் தான் அந்த குடிலுக்கே ஒரு அழகு. அதனால் நம்ம சுக்குனாரி எப்படி அறுத்து எடுக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த லொக்கேஷனில் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னா, கூண்டுபாலத்திலேருந்து வடக்கு திசையிலையும் நிலப்பாறையிலேருந்து மேற்கு திசையிலையும் உள்ள ஒரு மலங்கரையில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த லொக்கேஷனில் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, சுக்குனாரி பறிக்கிறதுக்காக. இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஆல்ரெடி குடில் கட்டியாச்சு. மற்றபடி இன்னும் குடில் கட்ட வேண்டியது யாருக்கும் தேவை இருந்தனா கூட சுக்குனாரி கேட்டால் அவங்களுக்கு விலைக்கு கொடுக்கறது மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு சுக்குனாரி வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க மூலம் மட்டும் உங்களுக்கு சுக்குனாரி வாங்கி தரப்படும். அதுக்கு தான் நாங்கள் இந்த லொக்கேஷன் வந்திருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சுக்குனாரியை பறிச்சுட்டு இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும். நாங்கள் இங்கே எங்கள் தேவைக்கு வெயில் அதிகமாக இருக்கிறனால தொப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான கண்டிப்பாக தண்ணி தாகம் இல்லாமல் இருக்காது. அதனால் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் தேர்ந்தெடுத்த மலை இதுதான். இந்த மவுண்டனில் தான் நம்ம சுக்குனாரி பறிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். நாங்கள் இங்கே அரை மணி நேரம் ஆச்சு. வெயில் தாக்கம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. மதிய நேரம்லாம் வந்தால் தாக்கு பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மேலேயும் போகலை, ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்க பயங்கர தூரம் இருக்குது. அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் ஏற முடியாது, அந்தளவுக்கு தெம்பு கிடையாது. நம்ம கீழே செட்டில் ஆகியாச்சு. இந்த லொக்கேஷனை உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது. நிஜமாகவே இயற்கையை ரசிக்கணுங்கிறது ஒரு கொடுத்து வச்ச நமக்கு வாய்ப்பு. அதாவது சேர்ந்து மனசார இணைஞ்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்ட்டு உண்மையை சொல்லி ஆகணும். மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இந்த இயற்கையை ரசிக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள்னாலும் சரி அப்பப்போ இயற்கையை ரசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால் நானும் எங்கே போனாலும் இயற்கையான காட்சிகள் அதிகமாக இருக்கும்போது அதையும் உங்களுக்காக வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வெளியே போக முடியாதவங்க அதுவும் யூடியூப் மூலமாட்டு நம்ம சேனல் மூலமாக பார்த்து சந்தோஷப்படுங்க. பாறையிலையும் கொஞ்சம் அந்த மாதிரி கரடு முரடாக இருந்தால் தான் நம்ம மலை ஏறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வலிக்கி விட்டுறோம், ஏற முடியாது. அதுவும் செருப்பு போட்டு தான் கண்டிப்பாக ஏறி ஆகணும். என்ன வேணாலும் கிடக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாறை பரவாயில்ல, இது ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பளபளன்னு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில இடங்கள்லாம் ஏற முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுக்கும்போது இந்த மாதிரி புல்வெளியில் நம்ம ஏறி போனோம் அப்படின்னா நம்ம ஸ்லிப் ஆகாமல் அழகாக போயிடலாம். இப்போ இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஏறி போக முடியுமா? ஃபுல் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகிரும். அதனால் நம்ம வேறு மாற்று பாதை தான் தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பாக இதில் ஏறி போக முடியாது. அப்படியே போகணுன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. சீரியஸாகிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருங்க சுக்குனாரி பறிச்சிட்ருக்காரு. அவரை நம்ம போய் பார்க்கலாம், அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அப்படின்ட்டு. நம்ம அவர் பக்கத்தில் போகிறதில்ல, ஏன்னா நம்ம கீழே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு நமக்கு கீழே போயிட்டார் போல். அண்ணா உட்காந்துருக்காரு, உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். அண்ணா உட்காந்துருக்காரு. நம்மளால மேலெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சிட்டு அப்படி கீழே வந்துட்டார் போல். சுக்குனாரி பறிச்சுக்கிட்டே இருக்கார். அங்கங்கே பறித்து கண்டிப்பாக வச்சுருப்பார். அவர் கையில் கொஞ்சம் தான் இருக்குது. நம்மளை இனி கீழே போகலான்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக யாரும் நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம இப்போ ஃப்ரெண்ட் இருக்க லொக்கேஷனுக்கு போயிடுவோம். ஏன்னா நம்ம அங்கங்கே தனித்தனியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதில்லை. இனி நம்ம கீழே இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து ரொம்ப கவனமாக இறங்கணும். ஏன் அப்படின்னா கீழே இறங்கும்போது ரொம்ப செங்குத்தாக இருந்தது மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமாக நம்மளை முன்னோக்கி தள்ளி விடும். ஏன்னா ஈர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. ஆனால் என்னாவும் நம்ம இன்னும் வேகமாக கீழே மாற போவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம இறங்கும்போது ஏறும்போது கூட பிரச்சனை இல்லை. இறங்கும்போது நம்ம அந்த சப்பல்லாம் போட்டிருந்தோம்னா அது
திடீர்னு அத்து கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுல் பேலன்ஸும் காலில் தான் கொடுத்துட்ருப்போம். அதனால் ரொம்ப கவனமாக இறங்கி போகணும். நீங்களும் இந்த மாதிரி மலைப்பகுதிக்கு போகும்போது ரொம்ப கவனமாக ஆபத்து எதுவும் ஏற்படாத அளவுக்கு ரொம்ப கவனமாட்டு மூவ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். நம்மளும் இப்போ அதே மாதிரி தான் ரொம்ப கவனமாக பார்த்து தான் கீழே மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாகவே இங்கேயே இருந்துடலாம் போல் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி இருந்தால் ரொம்ப ஒரு மெண்டல் டார்ச்சர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைஞ்சு அப்பப்போ அங்கே வெளியே போகிறது போயிட்டு வர்றது இந்த மாதிரி இருக்கும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு அந்த மனசார அதை உணரும்போது இன்னும் ரொம்ப ஒரு ஃபீல் கிடைக்குது. எனக்கு ரொம்ப அதை உணர முடியுது. கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி இயற்கை காட்சிகளோடு அப்படியே சேர்ந்து இருக்கும்போது உங்களால் அந்த ஃபீலை உணர முடிஞ்சிச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நல்ல நல்ல லொக்கேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மறக்காமல் கீழே எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த லொக்கேஷன் நிஜமாகவே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் நிஜமாகவே சொல்லுவேன். ரொம்ப ஒரு இயற்கைகளை ரசிக்கிறது வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வரோம் அப்படின்ட்டு சொல்லணும். நிஜமாகவே கடவுளுக்கு பெரிய பெரிய நன்றி நம்ம சொல்லிக்கிடலாம். ஓகே மக்களே, நம்ம இப்போ கீழே போயிடுவோம். ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அவர் எவ்வளோ சுக்குனாரி அறுத்துருக்காரு என்ன ஏது அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சுக்குனாரி தேவை அப்படின்னா நிஜமாகவே கான்டாக்ட் பண்ணுங்கள். அது கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்குறேன். என்ன ரேட்டு என்ன ஏது அப்படின்னு எனக்கு தெரில, ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்கிடுவோம். அது அவர் பண்ணக்கூடிய முடிவு தான். ஓகே மக்களே, நம்ம இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் வேகமாக போக போகிறோம். ஓகே மக்களே, நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணியாச்சு. இனி நம்ம இங்கேருந்து அறுத்துருக்கு எவ்வளோ சுக்குனாரி அறுத்துருக்குமோ அதை அவ்வளோதான் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா மணி இப்போவே 5:15 ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்புது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் நாங்கள் கீழே வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஏன்னா கொஞ்சம் தூரம் வெளியே வந்து நம்ம பைக் விட்ருக்கோம். அந்த பைக்கு நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். அதனால் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஓகே மக்களே, ஒரு வழியாக சுக்குனாரி பறித்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சுன்னா அதையும் கூட ஷேர் பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் உங்களுக்கு சுக்குனாரி தேவை அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்ம இனி அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கு விடைபெறுவது ஆமரி நிக்கல்சன். பாய் பாய்.